பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியோடு முடியக்கூடிய தருவாய்க்கு வந்துவிட்டது. மக்களை எல்லாம் இந்த தொகுதி முழுவதும் நான் எல்லா கிராமத்திற்கும் சென்று விட்டேன். மிகப்பெரிய எழுச்சியாக, தன்னெழுச்சியாக மக்கள் என்னை ஆதரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் இங்கே அந்தந்த கிராமங்களை காண்கின்றேன். திமுக அரசிலே நிறைய நிறைகள் மக்கள்கிட்ட பொங்கி எழுந்து குறைகளை சொல்கிறார்கள். ஆற்று பக்கத்தில் இருந்த கிராமங்களில் கூட குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கல, போக்குவரத்து செஞ்சு கொடுக்கல. இப்படி நிறைய குறைகளை மக்கள் எங்களிடம் கூறினார்கள். எங்களுக்கு தான் ஆதரவளிப்போம், வாக்களிப்போம் என்கிறதை அவங்க உறுதி சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆளுகின்ற அரசு அதிகாலையிலே சுமார் ஒரு 8:30 மணி அளவில் என்னுடைய வீட்டுக்கு என்னை பிரச்சாரத்துக்கு போடாமல், கடைசி நாள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற முறையில் முதல்ல காவல்துறை வந்துச்சு. ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த ஆய்வாளர் வந்தார். என்னுடைய 2 வண்டியும் செக் பண்ணார். பேனட்லேருந்து, டிக்கியிலேருந்து, டேஷ்போர்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணி முடித்தார். முடித்த பிறகு ஃப்ளைன்ஸ் கோடு வந்துச்சு. ஃப்ளைன்ஸ் கோடும் பார்த்து முடிச்சிட்டாங்க. அப்போ நான் அதுக்கு பிறகு இன்னொரு டீம் வந்துச்சு. அந்த டீம் யாருன்னு எனக்கு தெரியல. திடீர்னு அவங்க என்னை பிரச்சாரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுத்துனேன். என்னங்க கடைசி நாளில் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை உங்கள் வீட்டிலேருந்து பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க. பணம் என்னங்க பணம் இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது, நீங்கள் என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டு சொல்லும்போது, இல்லை நாங்கள் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லி நாம் பிரச்சாரத்தை விஷயத்தமாக நாங்கள் வெளியே கிளம்பணும்னு சொன்ன உடனே அவங்க தவறான மாவட்ட காவல்துறைக்கு தவறான தகவலை கொடுத்து இருக்கிற அத்தனை பிளேன்ஸ் கோடு, அப்போ இன்றைக்கி திட்டம் போட்டு எல்லா பிளேன்ஸ் கோடும் இங்கே வந்துட்டு என் வீட்டுக்கு வந்துட்டு, அப்போதும் திமுக பணம் கொடுக்கறதுக்கு இவங்க உறந்தையாக இருந்தாங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு.